தோஜி, மைட் காய், கென்பாச்சி, ஜராக்கி இந்த 3 பேரையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 3 பேருமே ஒரு பவர் சிஸ்டத்த பிரேக் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா இருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். மைட் காய் நருட்டோல இருக்க ஒரு கேரக்டர். நருட்டோல பவர் சிஸ்டம்ங்கிறது சக்ரா பேஸ் பண்ணியிருக்கும். ஒரு ஸ்னோபிக்கும் ஒரு சக்ரா நேச்சர் இருக்கும். நருட்டோவுக்கு வின், சாஸ்கேவுக்கு லைட்டிங், இந்த மாதிரி ஒரு ஸ்னோபிக்கு ஒரு சக்ரா நேச்சர் இருக்கும். அங்க இருக்க ஸ்னோபிஸ் எல்லாம் 3 டைப் ஆஃப் ஜுட்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நின்ஜுட்சு, கென்ஜுட்சு, டைஜுட்சு. நின்ஜுட்சு தான் அங்க இருக்க மேஜர் ஸ்னோபியோட ஒரு மெயின் எபிலிட்டியா இருக்கும். இட்டாச்சி மாதிரி ஒரு சில பேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைஜுட்சு இது வந்து எல்லா ஸ்னோபியுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைஜுட்சுவை எல்லாரும் மெயின் எபிலிட்டியா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா மைட் காயோட மெயின் எபிலிட்டியே டைஜுட்சு தான். இந்த டைஜுட்சு யூஸ் பண்ணி தான் நருட்டோலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆண்டகனிஸ்டான மதராவுக்கு அகைன்ஸ்டா சிங்கிளாவே பேட்டில் பண்ணியிருப்பாரு. இந்த கேட் டெக்னிக் யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மைட் காய், ராக்லி, ஆல்சோ நம்ம கக்காசியுமே ஒரு டைம் வந்து கேட் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஆனா இவங்க 4 பேர் மட்டும் தான் நருட்டோ யூனிவர்ஸ்லயே கேட் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் வந்து கேட் டெக்னிக்ங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யாரையுமே நமக்கு வந்து காட்டல. மதரா வந்து மைட் காய்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ மதரா வந்து மென்ஷன் பண்ணுவாரு 8th கேட்டை ஓபன் பண்ண சொல்லி. அப்போ ஹாஷிராமா, மதரா இவங்க இருந்த டயத்துல யாராவது ஒரு பர்சன் ஆவது கேட் டெக்னிக் யூஸரா இருந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் அதோட நாலேஜ்ங்கிறது வந்து மதராவுக்கு தெரிஞ்சிருக்கும். மைட் காய் அவரோட அப்பா மைட் ஆய் கிட்டே இருந்தா அந்த கேட் டெக்னிக் கத்துக்கிட்டு இருப்பாரு. இதை கண்டுபிடிச்சது மைட் ஆய் கிடையாது. கேட் டெக்னிக் யூஸ் பண்றப்ப ஏன் டைஜுட்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்னோபி ஆகுறாங்கன்னா, இந்த கேட் டெக்னிக்ங்கிறது என்ன பண்ணுனா, ஒரு ஸ்னோபி என்னதான் அவங்க ட்ரெயின் பண்ணாலும் அவங்களோட பாடியோட பொட்டன்சியல்ல 20% மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். அந்த லிமிட்டை பிரேக் பண்ணி ரொம்ப ஹையரா யூஸ் பண்ணணும்னா அவங்க கேட் ஓபன் பண்ணணும். மைட் காய்க்குமே சக்கரா இருக்கும், அவராலே நின்ஜுட்சு யூஸ் பண்ண முடியும். பட் ரொம்ப பெட்டரா வந்து அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. கேட் டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு உடம்புல ஒரு சில இடத்துல இருக்க பாயிண்ட் வந்து ஓபன் பண்ணணும். அப்படி ஓபன் பண்றப்போ சக்கரா ஃப்ளோங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட லிமிட்டை வந்து அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது லேர்ன் பண்றது ஈஸி கிடையாது. மைட் காய் ரொம்ப வருஷமா ட்ரைனிங் எடுத்து தான் இந்த டெக்னிக் வந்து லேர்ன் பண்ணியிருந்திருப்பாரு. பட் அதுலயுமே 7th கேட் வரைக்கும் ஓகே. 8th கேட்டை ஓபன் பண்ணிட்டாருன்னா அவங்க வந்து டெத் ஆயிடுவாங்க. பட் அந்த கேட் ஓபன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு காட் லெவல் பவர் இருக்கும். அதனாலதான் 8th கேட்டை வந்து ஃபார்பிடன் ஜுட்சு ஆக்கி இருந்திருப்பாங்க. யாருமே அதை வந்து ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சுனோபி டெத் ஆயிடுவார் இல்லையா, ஸோ அதனால 8th டெக்னிக் வந்து ஃபார்பிடன் ஜுட்சு வந்து ஆக்கி இருந்திருப்பாங்க. இப்போ நருட்டோல நிறைய பேரோட மெயின் எபிலிட்டி என்ன இருக்கு, நின்ஜுட்சு தானே இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா கென்ஜுட்சு இருக்கு. இது ரெண்டுமே இல்லாம எல்லாருமே காமனா யூஸ் பண்ற டைஜுட்சு எடுத்துக்கிட்டு அதை ஒரு மெயின் எபிலிட்டி ஆக்கி நருட்டோல இருக்க நிறைய ஸ்னோபிஸ் பண்ண முடியாத மைட் காய் வந்து சிங்கிளாவே பண்ணியிருப்பாரு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்னோபியாவும் ஆயிருந்திருப்பாரு. தோஜி ஜுஜுட்சு கைசன்ல இருக்க ஒரு கேரக்டர். ஜுஜுட்சு கைசன்ல பவர் சிஸ்டம்ங்கிறது கேர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். இந்த கேர்ஸ்ங்கிறது ஹியூமன்லேருந்து கிரியேட் ஆகிற ஒன்று தான். அவங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன் வரும் இல்லையா, அப்பதான் அவங்கள்ட்ட கேர்ஸ்ங்கிறது ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகி ஒரு கேர்ஸ்டு ஸ்பிரிட்டா ஃபார்ம் ஆகும். ஒரு சில பேர் வந்து அந்த கேர்ஸ் ரிலீஸ் பண்றதை கண்ட்ரோல் பண்ணி அதை அவங்களோட பவரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்றவங்க தான் சார்சரர். தோஜி எடுத்துக்கிட்டோம்னா, தோஜி வந்து ஜெனின் கிளான்ல பிறந்திருப்பான். அந்த ஜெனின் கிளான் அப்படிங்கிறது ஜுஜுட்சு கைசன்ல இருக்க பிக் 3 ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி. அவன் பிறந்தது ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனோட பிறந்திருப்பான். இந்த ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்னன்னா, ஒரு பர்சன் பிறக்கிறப்போ அவங்களுக்கு வந்து கேர்ஸ்ங்கிறது ஒன்று அன்லிமிட்டடா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவங்க பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருப்பாங்க, குக்கிச்சி மாதிரி. இல்லைன்னா கேர்ஸ்ங்கிறது 0வா இருக்கும், ஆனா அவங்க பிசிக்கலா சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு பவர்ல இருப்பாங்க. தோஜிக்கு கேர்ஸ் 0, ஆனா பிசிக்கலா சூப்பர் ஹியூமன் லெவல்ல அவன் பவர்ஃபுல்லா இருப்பான். ஆனாலும் ஜெனின் கிளான்ல அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தோஜி கிட்ட கேர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அவனை கரெக்டா ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. தோஜிக்கு வந்து ஒரு வடு இருக்கு பார்த்திருக்கீங்களா, ஸோ ரொம்ப அவனை வந்து அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. காமனா எப்பவுமே ஃபேஸை பார்க்குறான்னா அந்த வடுங்கிறத மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதனால அவனுக்கு ஜெனின் கிளான்ங்கிறத பிடிக்காது. அதுலேருந்து வெளியிலேயே வந்துடுவான். தோஜிக்கு கேர்ஸ்ங்கிறது 0வா இருந்தாலும் ஜுஜுட்சு கைசன்ல நிறைய சார்சரர்ஸை கம்பேர் பண்றப்போ தோஜி ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருப்பான். ஜெனின் கிளானோட ஹெட் வந்து நாவோபித்தோ. அவர் வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாரு. இப்போ அவரோட நம்ம தோஜியை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நாவோபித்தோ வந்து தாகனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாரு. அவர் மட்டும் தனியா பண்ணியிருக்க மாட்டாரு. மாக்கி இருந்திருப்பா, நனாமி, இவங்க 3 பேரும் தான் வந்து அவருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாங்க டொமைன் உள்ள போறதுக்கு முன்னாடி. அப்போ நாவோபித்தோ வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாரு. இதுல மாக்கியோட ஃபுல் பவரை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவளுக்கு ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளும் தோஜி லெவலுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பா. நாவோபித்தோ வந்து தாகனை ஃபர்ஸ்ட் ஈஸியா தான் டீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா தாகன் டொமைனை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அவரால் அவனுக்கு ஸ்பீடுக்கு அகைன்ஸ்டா நிக்க முடியாது. ஒரு கையே அவருக்கு பேர் இருந்திருக்கும். 3 பேருமே கிரேட் 1 சார்சரர் தான். பட் அவங்க 3 பேராலையும் பண்ண முடியாததை
தோஜி சிங்கிளாவே வந்து பண்ணியிருந்திருப்பான். டொமைன்குள்ள என்ட்ரானோனையுமே அவனோட பிசிக்கல் பவரை மட்டுமே வச்சு தாகனை அலற விட்டுருப்பான். அவனால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அவனோட ரொம்ப ஸ்பீடா இருப்பான். நாவபித்தோ டொமைனுக்கு வெளியில ரொம்ப ஸ்பீடா இருந்திருப்பாரு. ஆனா டொமைன்குள்ள தாகன் அளவுக்கு ஸ்பீடு இல்லை இல்லையா? ஆனா தோஜி டொமைன்குள்ளேயும் தாகனோட ரொம்ப ஸ்பீடா இருப்பாரு. தோஜியோட அட்டாக் எல்லாம் தாகனால டீல் பண்ணவே முடியாது. சிங்கிளாவே தாகனை வந்து அவர் கில் பண்ணியிருந்திருப்பாரு. நாவபித்தோ ஜெனின் கிளானோட ஹெட். அவர்கிட்ட கேர்ஸ் இருக்கு. கேர்ஸ் இல்லைன்னு தான் தோஜியை வந்து வெளில போக சொல்லியிருந்திருப்பாங்க. பட் கேர்ஸே இல்லாட்டியும் தோஜி நாவபித்தோட எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்கான். தோஜி ஜுஜுட்சு கைஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான சார்சரரான கோஜோவை டெத்து கிட்ட கொண்டு போயிருந்திருப்பான். சுக்குருவையுமே தோஜி ஆல்மோஸ்ட் வந்து கில் பண்ணியிருந்திருப்பான். தோஜி கேர்ஸை யூஸ் பண்ணாம இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருந்திருப்பான். தோஜி மைட்காய். ஸோ இவங்க 2 பேரையும் எடுத்துக்கிட்டோம்னா மைட்காய் வந்து நிஞ்சுட்சு யூஸ் பண்ணாம டைஜுட்சு மட்டுமே வச்சு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருப்பாரு. இங்க தோஜி கேர்ஸே இல்லாம பிசிக்கல் பவரை மட்டுமே வச்சு நிறைய சார்சர்ஸை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சார்சரராக இருக்கான். கென்பாச்சி ஜெராக்கி ப்ளீச்சில் இருக்க ஒரு மான்ஸ்டர், 11th டிவிஷன் கேப்டன். ப்ளீச்சில் பவர் சிஸ்டம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஜெராக்கிக்கும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிறது இருக்கும். அப்படியே இந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன்னா இப்போ மற்ற சினிகாமிஸோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஜெராக்கி எந்த ஒரு நோபல் கிளான்லையும் பிறந்திருக்க மாட்டான். சினிகாமிஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிறதுக்கு சினோ அகாடமி போவாங்க. அங்கே தான் அவங்களுக்கு அசோச்சி கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஜான்பாக்டோவை வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சினிகாமி ஆவாங்க. இப்படி தான் நிறைய சினிகாமிஸ் வந்து வருவாங்க. ஆனால் ஜெராக்கியோட ஸ்டோரிங்கிறதே டோட்டலா வேற. ஜெராக்கிங்கிறது அவனோட ஓன் நேம் கூட கிடையாது. அவனோட டிஸ்ட்ரிக்டோட நேம் தான் ஜெராக்கி. அதை எடுத்து அவனோட சர்நேமா வச்சிருந்திருப்பான். இவனுக்கு அசோச்சி எப்படி கிடைக்குன்னா டெத்தான ஒரு சினிகாமி கிட்டே தான் அவன் வந்து அசோச்சி எடுத்திருந்திருப்பான். அந்த அசோச்சியில் இவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இம்ப்ரிண்ட் பண்ணி இவனோட ஜான்பாக்டோவோ அதை ஆக்கியிருப்பான். பட் அது இங்கே மேட்ரு கிடையாது. கிட் ஜெராக்கிக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ண நிறைய சினிகாமிஸால வந்து பீட் பண்ணியிருக்க முடியாது. இவனுக்கு போர் அடிச்சிருந்திருக்கும். அதனால சப்கான்சியஸாக அவனோட பவரை லிமிட் பண்ணியிருப்பான். இது பண்ணது கிட் ஜெராக்கி. உனோகனா ஃபர்ஸ்ட் கென்பாச்சி. கென்பாச்சி அப்படின்னாலே அவங்களோட ஜென்ரேஷனில் அதிகமான எனிமீஸை வந்து கில் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் கென்பாச்சி ஆனவங்க தான் உனோகனா. அவங்க கிட் ஜெராக்கிக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்போ கிட் ஜெராக்கியோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். உனோகனாவுக்கு அகைன்ஸ்டா கிட் ஜெராக்கி ரொம்ப ஒரு டஃப்பான பேட்டில் கொடுத்துருப்பான். அப்போதான் உனோகனாவுமே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. அவங்களுமே ரொம்ப போர்டில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஜெராக்கிக்கும் அந்த ஒரு பேட்டில்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறமும் ஜெராக்கி அங்கே சுற்றிக்கிட்டு நிறைய சினிகாமிஸ்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி வின் பண்ணியிருப்பான். இவ்வளோ பேட்டில் பண்ணாலையா அதில் எந்த ஒரு பேட்டிலையுமே ஜான்பாக்டோட சீக்காயோ பான்காயோங்கிறத அவன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். ப்ளீச்சில் ரொம்ப பவர்ஃபுல்லான எபிலிட்டிங்கிறது சீக்காய் அண்ட் பான்காய். இந்த 2 டெக்னிக்கையுமே யூஸ் பண்ணாம தான் ஜெராக்கி நிறைய சினிகாமிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி வின் பண்ணியிருந்திருப்பான். அதுலயும் 10th கென்பாச்சியை ஒரே ஸ்ட்ரைக்கில் கில் பண்ணி 11th டிவிஷன் கேப்டனாக இருந்திருப்பான். இப்போ கேப்டன் லிஸ்ட்னு எடுத்தோம்னா எல்லா கேப்டனுக்குமே பான்காய்ங்கிறத யூஸ் பண்ண முடியும். இந்த பான்காய்ங்கிறத லேர்ன் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஒரு சினிகாமி 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா தான் அவங்களால இந்த பான்காய்ங்கிறதே லேர்ன் பண்ண முடியும். உரோகரா, இச்சிகோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான நாளே பான்காய் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் மெஜாரிட்டியாக 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்தால் தான் ஒரு பான்காய்ங்கிறதே அச்சீவ் பண்ண முடியும். ஜெராக்கி பான்காய் அச்சீவ் பண்ணல, ஆனாலும் கேப்டன் ஆயிருந்திருப்பான். அங்கே இருக்க நிறைய கேப்டனை கம்பேர் பண்ணுறப்போ ஜெராக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். சீக்காய் அண்ட் பான்காய் யூஸ் பண்ணாத ஒரு ஜெராக்கி. ஸோ அதுக்கப்புறம் அவன் சீக்காய் லேர்ன் பண்ணியிருப்பான், பான்காய் அச்சீவ் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கங்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஜெராக்கியவே நம்ம எடுத்துக்கலாமே. அவனே அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்ல. ப்ளீச்சில் மெயினான எபிலிட்டினா பான்காய் தான். அது அவங்க ஜான்பாக்டோட செகண்ட் ரிலீஸ். அந்த ரிலீஸை யூஸ் பண்ணாமலேயே நிறைய கேப்டனை கம்பேர் பண்ணுறப்போ ஜெராக்கி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா? ஸோ அதனால தான் ஜெராக்கி வந்து இந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி ஒரு அனிமிலையும் ஒரு கேரக்டர் வந்து இருப்பாங்க. ஒரு பவர் சிஸ்டம் இருக்கும். அந்த பவர் சிஸ்டத்தில் மெயினாக நிறைய பேர் பவர்ஃபுல் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த பவர் மெத்தட் இல்லாமல் வேறொரு மெத்தடில் ரொம்ப பவர்ஃபுல்லான நிறைய அனிமி கேரக்டர்ஸுங்கிறது இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அனிமி கேரக்டரை இந்த 3 பேர் இல்லாமல் வேறு யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.